தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டி கொண்ட T20 சீரிஸ்ல விளையாடி வரக்கூடிய இந்திய அணி இதுவரை நடந்துள்ள 3 போட்டிகள்ல ஒரு வெற்றியை கூட பதிவு பண்ணல. அதன்படி தற்போது இங்கிலாந்து அணியானது சீரிஸ்ல 2-0 அப்படின்னு முன்னிலையில இருக்கும் சூழல்ல இந்த சீரிஸை வெற்றி பெறுவதற்கு இந்தியாவிற்கு வாய்ப்புகள் இல்ல அப்படினாலும் கூட சீரிஸை சமன் செய்வதற்கு இனிமேல் விளையாடக்கூடிய 2 போட்டியிலுமே வெற்றி பெற்று காட்ட வேண்டியது கட்டாயமானதா இருக்கு. குறிப்பா கடந்த 3வது போட்டியில வெறும் 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ரொம்பவே மோசமான தோல்வியை சந்திச்ச நிலைமையில இந்த மீதமுள்ள 2 போட்டியிலுமே வெற்றி பெற்று சீரிஸை சமன் செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்ல. இந்த 2 போட்டியில ஒரு போட்டியிலாவது வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பானது இருக்கு. இந்த நிலைமையில அந்த சீரிஸோட 4வது போட்டியானது கவுண்டி கிரவுண்ட் மைதானம் பிரிஸ்டல்ல நடைபெற இருக்கும் சூழல்ல இந்த போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11ல ஏதாவது மாற்றம் இருக்கலாமா, இந்த போட்டியில என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்சிக்கு இதுவரை இந்த சீரிஸ்ல 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட நிலைமையில இந்த 2 வாய்ப்புகளுமே இதுவரை அவரால் 15 ரன்களை கூட தாண்ட முடியல. குறிப்பா எல்லா பந்துகளுமே ஹிட்டிங் ஆடி விளையாடணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவர் தன்னோட விக்கெட்டை பறி கொடுக்கிறாரு. எனவே சில நல்ல பந்துகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த 4வது T20 போட்டியில ஒரு பெரிய இன்னிங்ஸை எடுத்து ஆடுவாரா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பா கடந்த போட்டியில ஏற்பட்ட மோசமான தோல்விக்கு பிறகு பேசியிருந்த ஸ்ரேயாஸ் ஐயர் எங்க டீமோட ஒவ்வொரு பிளேயர்களுமே தனிப்பட்ட முறையில சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி போட்டியோட வெற்றிக்கான தாக்கத்தை ஏற்படுத்துவது பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன்படி எல்லா பிளேயர்களுமே நல்லா விளையாடணும் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. இதனால கடந்த போட்டியில சொதப்பின எல்லா பிளேயர்களுமே இந்த போட்டியில பொறுப்பா விளையாட வேண்டியது கட்டாயமானதா தான் இருக்கு. குறிப்பா சஞ்சு சாம்சன் இந்த ஃபாஸ்ட் போலிங் பிச்சில சரியா விளையாடல அப்படின்னு தான் அவர் ஸ்குவாட்ல இருந்து தவிர்க்கப்பட்டாரு. இதன்படி பார்க்கும்போது இஷான் கிஷானும் கூட இந்த ஃபாஸ்ட் போலிங் பிச்சில ரன் எடுக்க தடுமாறி வந்துட்டு இருப்பதை பார்க்க முடியுது. எனவே இந்த மீதமுள்ள 2 போட்டியில இஷான் கிஷானோட பேட்டிங் ஆனது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படலாம். குறிப்பா ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய அக்சர் பட்டேலும் கூட கடந்த அயர்லாந்து சீரிஸ்ல இருந்து இப்ப இந்த இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டி வர எந்த ஒரு போட்டியிலுமே பேட்டிங்ல தன்னோட பங்களிப்பை கொடுக்கல. இதனால அக்சர் பட்டேலோட பேட்டிங்கும் கூட வரக்கூடிய போட்டிகள்ல கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படலாம். அதாவது ஓடிஐ வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கான திட்டத்துல ஜடேஜா இல்ல அப்படின்னு தென்னாப்பிரிக்கா மைதானங்களின் தன்மையை கருத்தில் கொண்டு நாங்க வேற ஆல்ரவுண்டருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு அணி நிர்வாகம் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் இப்ப வர அக்சர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தரால அந்த ஃபாஸ்ட் போலிங் பிச்சில பெரிய அளவுல ரன்களை அடிச்சு காட்ட முடியல. எனவே ஜடேஜாவுக்கு இந்த மாதிரியான பிச்சில விளையாடி அனுபவம் இருக்கு அப்படின்றத கருத்தில் கொண்டு ஒருவேளை ஜடேஜா மீண்டும் ஓடிஐ ஃபார்மட்டுக்கு கம்பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா அந்த 4வது T20 போட்டியில வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த போட்டியில மோசமான தோல்வியை சந்திச்ச நிலைமையில வாஷிங்டன் சுந்தர பிளேயிங் 11ல கொண்டு வருவது கூடுதல் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.